மா எப்போதாம்மா அப்பா வருவார்? எப்போ கேட்டாலும் பதிலே பேச மாட்டேன். பொங்கலுக்காச்சும் வருவாராம்மா? அப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சும்மா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? போதும்மா, அப்பா வர சொல்லுமா. இங்கே பாருடா, அப்பா கண்டிப்பாக இந்த அக்காவோட கல்யாணத்துக்கு வந்துடுவார். நீ எதை நினச்சி கவலைப்படாத. நீ தான் அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும். நீ இப்படி அழுது பேசினா அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக உன் அக்கா சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பா வந்து நிற்பார். ஓகேவா? சரி ராதிமா, அப்பா சீக்கிரம் வந்துடுவார்ப்பா. அழுகக்கூடாது என்ன? நல்ல பிள்ளையாக இருக்கணும். கண்ணை தொடச்சிட்றேன். எப்பவும் தைரியமாக இருக்கணும். அதுதான் அப்பா ஆசைப்படுவார். நீ இப்படி அழுதுட்டு இருந்தீன்னா அங்கே எப்படி அப்பா சந்தோஷமாக வேலை பார்ப்பாரு? நான் வேணால் கால் பண்ணி தட்டுமா அப்பாவுக்கு? பேசுறியா? வேண்டாங்க்கா, அப்பா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்பா ஃபோன் பண்ணும்போது நான் பேசிக்கிறேன். நான் அழுகலைக்கா, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி, எப்பவும் இப்படியே இருக்கணும் என்ன? சரிக்கா. அம்மா இங்கே பாருங்களேன். சக்தி என்ன கையில்? அம்மா உங்ககிட்ட சொல்லாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. என்னோட சம்பள பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் இன்றைக்கி வாங்கின சேலரிலையும் மொத்தமாக சேர்த்து அக்காவுக்கு கோல்டில் செயின் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஏதோ என்னால் முடிஞ்சது. நீங்கள் கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சக்தி சூப்பராக இருக்குடி. உன் வயசுக்கு நீ இவ்வளோ யோசிச்சதே பெரிய விஷயம். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. ஆமாம், எத்தனை பவுனுடி? மா என்னால் ஒரு பவுனு தாம்மா எடுக்க முடிஞ்சுது. நகை ரேட்டு கம்மியாக இருந்திருந்தா காசு அதிகமாக போட்டு இன்னும் கூட எடுத்துருக்கலாம். என் சக்திக்கு இது தாம்மா முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக ராதிகாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் எடுத்து கொடுத்துருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்கள் இருக்கோம். இந்தாங்கடி பாருங்க. அக்கா சூப்பராக இருக்கு. இதே மாதிரி எனக்கும் எடுத்துக்கொடு. என்ன? கண்டிப்பாக எடுத்து தரேன் ராதிகா. ரேட்டு ஏறுறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அக்கா சேர்த்து வச்சு உனக்கு எடுத்துருவேன். உன் கல்யாணத்துக்கு போட்டுடலாம் என்ன? சரிக்கா. என் தங்கம் இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் இல்லாட்டினாலும் என் பிள்ளைங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்குங்க. எனக்கு இதை பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. எதையும் நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளைங்க ஒன்றுக்கு ஒன்று இப்படியே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடவே கூடாது. சக்திமா, உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, ராதிகாவுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, நீங்கள் எப்பவும் இதே மாதிரியே நடந்துக்கிறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடக்கூடாது. குறுக்க யார் வந்தாலும் உங்கள் பாசத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. புரிஞ்சதா? கண்டிப்பாம்மா, நீ கவலையே படாத. சூப்பராக இருக்குல்லக்கா. ஆமாடி. ராதிகா, அதை கொண்டு போய் வீரோட பத்திரமா வச்சுட்டு வாமா. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டி. கண்டிப்பாக உனக்காகவும் நான் ஏதாவது பண்ணுறேன். ஒரு அக்காவா நீ செஞ்சதுக்காக திருப்பி செய்யலாட்டினாலும் ஒரு அக்காவா என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் உனக்கு செய்வேண்டி. உனக்கு மட்டும் இல்லை, ராதிகாவுக்கும் தான். பரவாயில்லக்கா, எதையும் எதிர்பார்த்து செய்யலை. இது என்னோட கடமை, அவ்வளோதான். சரி சரி, வாங்க சாப்பிட்டு போய் படுப்போம். என்னப்பா இது? நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா? ஏன்டா இப்படி பண்ணுற? ஏம்மா, நீ தானம்மா ஃபீல் பண்ண. உங்கள் எல்லாருக்கும் தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக எனக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்குள்ளே ஆறி போயிடுதுன்னு நீ தானே ஃபீல் பண்ண. அதனால தான் இன்றைக்கி நானே என் கையால் சுட சுட ஊற்றிட்டு வந்தேன். சாப்பிடுமா. இந்தா நீ சாப்பிடு. ஞம் 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 ஞம். நல்லா இருக்குடா. இன்னைக்கு தான் அம்மா சூடாக சாப்பிட்ருக்கேன். இன்னும் 2 வேணா ஊற்றிட்டு வரட்டுமா?
போதும்பா, இதுவே வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு. நீ போய் தூங்கு போ. சரிம்மா. ஹலோ, என்னடி பண்ணுற? சும்மாதான் ஆதி. இதுக்கிடி எப்போ பார்த்தாலும் சும்மாவே இருக்க? காலேஜில் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாங்களா? ம். கொடுத்தாங்க. இப்போதான் அசைன்மெண்ட்டை முடித்தேன். கடுப்பாக இருக்கு. ஏன்டி? சும்மா தான் சொன்னேன். அப்போ ஜாலியாக இருக்கா? டேய் நீ வேற ஏன்டா காமெடிங்கிற பேரில் சாவடிக்கிற? நானே அசைன்மெண்ட்டை முடிச்சு நொந்து போயிருக்கேன்டா. ஜாலியாக பேசேன். சரி, என் தங்கச்சி பிரியா முடிச்சிட்டாளா? இப்போ தான் அவகிட்ட பேசினேன். முடிச்சிட்டேன்னு தான் சொன்னான். எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். ரூம்லையா இருக்க? ஆமாடா. நீ மட்டுமா இருக்க? தனியாவா இருக்க? ஆமாடா. ஏய், உண்மையா ரூம்ல நீ மட்டும் தனியாவா இருக்க? ஆமா. இப்போ என்ன அதுக்கு? பேய் கதை சொல்லட்டுமா? படுபாவி நாயே, நான் கூட வேற ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சேன். வேறனா என்ன நினைச்சீங்க மேடம்? சும்மா சொன்னேன்டா. சரி, நாளைக்கு சாப்பிட்டு கிளம்பி ரெடியாக இரு. ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கா? நீயா? இல்லை, உங்கள் தாத்தா. ஆதி. பின்ன என்ன சொல்கிறேன் நானா? நீ அந்த கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க. கிளம்பி இருடி. எனக்கு பயமா இருக்கே. ஏன்டி? நான் அந்த பேய் கதை சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் பயப்படுற? அது இல்லை ஆதி, என்ன சொல்லிட்டு வர முடியாது. வீட்டில் யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? என்ன ஆனால் என்ன? அதான் நான் இருக்கேல. நீ இருப்படா, நான் இருக்கணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்னமோ சொல்கிற. சரி ஓகேடா, வர்றேன். கிளம்பிட்டு கால் பண்ணுறேன். சரிடி. ஆமாம், எங்கே வரணும்? நீ கிளம்பி வீட்லேயே இரு. வீட்டுக்கே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? ப்ராமிஸா? சரிடா. சரி, சாப்பிட்டு தூங்கு. நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வரேன். ஓகே, குட் நைட். சரிடி. அண்ணி வீடு ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா பொங்கலுக்கு? இல்லை வெற்றி, மாமா ஸ்தானத்தில் இருந்து நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அதான் யோசிச்சிட்ருக்கேன். கரெக்டு தானே. நானே அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டினே உன்கிட்ட கேட்டேன். நம்ம ஏன் அத்தை ஃபேமிலிக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது? நிஜமாவா சொல்கிற? அட ஆமாண்ணே, 2 பேர் சேர்ந்து எடுத்து கொடுப்போமா? சரி வெற்றி, அப்போ நாளைக்கே கூட்டிகிட்டு போவோமா? என்ன வெற்றி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் இருக்க? அண்ணே, அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ணே, இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன வெற்றி சொல்கிற? ஐயோ அண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அத்தையும் ராதிகாவையும் அண்ணியையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நானும் சக்தியும் தனியாக போயிட்டு வந்துடுவோம். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் அண்ணியும் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லவ் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தானே, ப்ளீஸ்ண்ணே, நீ கூட்டிகிட்டு போயேன். நானும் சக்தியும் தனியாக போகிறோம். சரிடா, நீ போயிட்டு வா. தப்பாக நினச்சிக்காதனே. என்னடா இவன் நம்மக்கிட்ட இப்படி கேட்குறானேன்னு. அப்படியெல்லாம் நினைக்கல. நீயும் நானும் எப்படியும் யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுக்கத்தானே போகிறோம். இதில் என்ன இருக்குது? சரிண்ணே, உனக்கு காசு எவ்வளோ வேணும்னு சொல்லு, ஜிபே பண்ணி விட்றேன். பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளோ தானே பார்ப்ப, நான் உனக்கு ஜிபே பண்ணி விட்றேன். சரிடா. என்னடா, வந்ததுலேருந்து நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம், இவன் அமைதியாகவே இருக்கான். சேது, டேய்,
அண்ணே, சாரிண்ணே. ஆஃபீஸ் விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீங்கள் பேசுனது எதையுமே நான் கவனிக்கல. ஏன், என்னாச்சு? பொய் சொல்லாமல் சொல்கிறா. உன் கூடவே பிறந்து வளர்ந்த எங்களுக்கு தெரியாதா எந்த நேரத்தில் நீ எப்படி இருப்பேன்னு? வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸை பற்றி யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாது நீ. நான் யோசித்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ நீ கவலைப்பட்டுட்ருக்க. இப்போ நீ சொல்கிறியா அம்மாவை கூப்பிடவா? ஐயோ அண்ணே, நீ பாட்டுக்கு அம்மாவை கூப்பிட்றாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு கோடி புண்ணியமாக போகும். என்னவோ உங்ககிட்ட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு அம்மாவை மட்டும் கூப்பிட்றாத. அப்போ சொல்லு. இல்லைண்ணே, அம்மா பேசுனதை பற்றி ஆதிக்கிட்ட பேசினேன். ஆதியும் அதே பதில தான் சொன்னான். அம்மாவும் அதவே தான் சொல்கிறாங்க. அதான் ஒரே யோசனையாக இருக்குது. ஒரு வேளை நம்ம பண்ணுறது தான் தப்புன்னு ஒரே கில்ட்டியாக இருக்குண்ணா. நீ எதையும் நினச்சி கவலைப்படாதடா. நமக்கானது என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது. எப்பவும் போல இரு. ம். ஆமாம், உன்கிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? ம், கேளுண்ணே. இல்லை, உன் ஃப்ரெண்டு ஆதி சொன்னேன்ல, ஆதிக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கே, பேர் கூட பிரியா. ஆமாம், அவளுக்கு என்ன இப்போ? பிரியாவுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து அது சரி, பிரியா நல்லா படிக்கிறாளா? என்னண்ணே, என்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் கேளு. தம்பிக்கிட்ட தானே கேட்குறேன். நான் அப்படியெல்லாம் உன்னை எதுவும் நினைக்க மாட்டேன். இல்லைடா செய்து, தீபக்கை பற்றி உனக்கு தெரியும். அவன் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். பாவண்டா, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பிரியாவை தீபக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். இது சரியாக வருமானு எனக்கு தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்கேன். பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுனே. படிப்புலேயும் சரி, கேரக்டர்லேயும் சரி, சூப்பர், பெஸ்ட்டு. அவளை நம்ம என்றைக்கும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேரக்டர்னே. நானே போனாலும் தங்கம் போல் பேசுவா. ஆனால் அவங்க வீட்டில் அப்படி கிடையாது. அவங்க அப்பா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார். அதுவும் செகண்ட் மேரேஜுக்கெலாம் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாருனே. ஆதியும் ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருனே. கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் நான் டைம் கிடைக்கிறப்போ நான் பேசி பார்க்குறேன். ஒன்றும் அவசரம் இல்லைடா, நீ பொறுமையாக பேசு. ம், சரிண்ணே. இங்கே பாரு செய்து, நீ எதையும் நினச்ச கவலைப்படாத. உன்னை நீ ரிலாக்ஸாக வச்சுக்கோ. உன் மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கோ. ம், சரிண்ணே. சரி வெற்றி, அப்போது நான் காரில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீயும் சக்தியும் பைக்கில் போய்க்கோங்க. ம், சரிண்ணே. இங்கே பாரு செய்து, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை படி கேட்டு நீ வீட்டில் இரு. நீலாம் எங்கள் கூட வர வேண்டாம். அம்மா அப்புறம் அதுக்கும் உன்னை திட்டுவாங்க. உன்னை மட்டும் திட்டினதும் இல்லாமல் சீதாத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்களே திட்டுவாங்க. ராதிகாவையும் கஷ்டப்படுத்துவாங்க. எதுக்கு செய்து இது நமக்கெல்லாம் தேவையா? விடு செய்து பார்த்துக்கலாம். ம், சரிண்ணே. சரி, வீட்டுக்குள்ளே போகலாமா? ம்.